ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமாக வளர்ச்சியாக போக முடியும் என்று சொன்னால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இது போன்ற கிரக அமைவுகள் எல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல மகர ராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல ஐயா நம்முடைய வாழ்க்கையில காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா? ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ நாம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியுமா? இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம். மகர ராசி என்று சொல்லி பார்க்கிற போது ராசிநாதன் சனி பகவான், உங்களுக்கு தனாதிபதி 2ஆம் அதிபதியும் அவர்தான் சனி பகவான், 1, 2 கூடியவர் சனி பகவான். முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி குரு பகவான். உங்களுடைய ஜாதகத்துல பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி புதன் பகவான், 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான். தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லி பார்க்கிற போது புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை தருவார்கள். லாபாதிபதியாக லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். நேரடியாக சமசப்தமமாக சந்திரன் உங்களை வளர்புறையாக பார்த்து விட்டால் அவருமே நல்லது செய்வார். 8ஆம் அதிபதி சூரிய பகவான் சிவராஜ யோகத்தில் இருந்து விட்டால் அவருமே மறைமுக தனலாபங்களை தருவார். உண்மையில மகர ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றமாக செல்வதற்கு அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்ற எல்லா ராசிக்காரர்களையும் விட மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல பைனான்சியலா முன்னேற்றம் அடைவதற்கு அத்தனை கிரகங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 1, 2ஆம் அதிபதி அதாவது ராசிநாதன் 1, 2 கூடியவர். முயற்சி ஸ்தானாதிபதி குரு. நல்லபடியா நீங்க கவனித்து பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எந்த யோக அமைப்புகளும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குருநாதர் நல்லபடியாக வலுவாக சுபத்துவமாக இருக்கிறார், பங்கப்படாமல். உங்களுடைய சொந்த முயற்சியால பொருளாதாரத்துல நீங்கள் முன்னுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. இறை அருளே உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விடும். 3ஆம் அதிபதி அவர் தானே முயற்சி ஸ்தானாதிபதி. 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுக்க பிறந்தவன் யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால வாழ்க்கையில முன்னுக்கு வருவான். அதற்கு ஒரு சரியான உதாரணம் என்னுடைய ஜாதகம். சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், என்னுடைய சொந்த அனுபவத்திலும் சொல்கிறேன். 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுக்க பிறந்தவன் சொந்த முயற்சியால வாழ்க்கையில முன்னுக்கு வந்து விடுவான். யாரும் அவனை தடுக்க முடியாது. அதாவது இது நான் சொல்வது எல்லாமே புஸ்தகத்தில் படித்ததை விட அளவுக்கு அதிகமான நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததை விட என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல முயற்சி ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானமும் நல்ல சுபத்துவமாக வலுவாக இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உங்களோட சொந்த முயற்சியால வலுவாக பொருளாதாரத்துல முன்னேற்றமாக போகலாமே. மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், ராசிநாதன், சனி அத்தனை கிரகங்களும் பொருளாதாரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் தான். பாக்கியாதிபதி புதன், 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சுக்கிரன், தர்ம கர்மாதிபதிகள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். செவ்வாய் பகவானுமே லாபாதிபதியாக இருக்கிறார். குரு பகவானுமே உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் நிச்சயமாக 3ஆம் இடத்து அதிபதியாக வந்து சுபத்துவமாகிவிட்டால் சொந்த முயற்சியால முன்னுக்கு வரலாம். ராசிநாதன் சனி பகவான், மற்ற எல்லோருக்குமே கெடுக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இது ஏதோ சனி அமைப்புகள் வருகிற போது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் சுபத்துவமாக இருந்து விட்டால் உங்களுக்கு நல்லது செய்வாரே. அதீதமான நன்மைகளை மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் செய்வதற்கு கடமைப்பட்டவர். அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி எல்லாம் விதி விலக்கு. அதாவது பாவத்துவம் அடையாமல் நல்ல சுபத்துவமாக ராசிநாதன் ராசியிலேயோ 2ஆம் இடத்திலேயோ அமர்ந்து விட்டால் பொருளாதாரத்துல நீங்கள் கொடி கட்டி பறப்பதை யாரும் தடுக்க முடியாது. சனி கொடுத்தால் எவர் தடுக்க முடியும்? ராசிநாதனாகி தனாதிபதியாகி ராசியிலேயே சுபத்துவமாக இருக்கிறாரா, 2ஆம் இடத்திலேயே சுபத்துவமாக இருக்கிறாரா, நிச்சயமான பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் வாழ்வில் உண்டு, யாரும் தடுக்க முடியாது. நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய ராசியிலேயே பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி திக்பலமாக இருக்கிறாரா, அற்புதமான பொருளாதார வாய்ப்பு. பொருளாதாரம் மட்டுமா, அனைத்து அமைப்புகளிலும் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். பாக்கியாதிபதி உங்களுக்கு அதாவது நட்பு கிரகமாக அவர் ராசியிலே அமர்கிற போது புதனுக்கு அந்த இடம் திக்பலமாகி விடும். நிச்சயமாக சொல்கிறேன், ராசியிலே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலே புதன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 9, 10 கூடியவர்கள் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து எந்த வீட்டிலாவது இருக்கட்டும். உங்களுடைய ஜாதகத்துல ராசி 12 ராசி கட்டத்துல ஏதோ ஒரு ராசியில புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார்களா? பொருளாதாரத்துல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். அற்புதமான யோக அமைப்பு. லாபாதிபதி சந்திர பகவான் குருவோட பார்வையிலேயோ குருவோட தொடர்பிலேயோ ஏதோ ஒரு விதத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறாரா?
உண்மையில அவரே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்வாரே. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு அவரை விதமான வாய்ப்பு. ராசியிலேயே குரு வந்து அமர்ந்து திக்பலமாக இருக்கிறாரா? முயற்சி, உங்களுடைய சொந்த முயற்சியால முன்னுக்கு வருவீர்கள். அற்புதமான இந்த யோக அமைப்புகளை நீங்க சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல 10ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை என்று சொன்னாலும் 10ஆம் இடத்தை ஏதோ ஒரு கிரகங்கள் 2-3 கிரகங்கள் பார்க்கிறதா? சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார்களா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு உண்டு உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா? பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதாவது இயல்பாகவே எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். அத்தனை கிரகங்களுமே பொருளாதாரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் தான். சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். தர்ம கர்மாதிபதிகள், அதாவது புதனும் சுக்கிரனும் தங்களுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்களா? அற்புதமான யோக அமைப்பு. சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது தர்ம கர்மாதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு நண்பர்களாக வந்து ஏதோ ராசியோடு 9ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா? பிரம்மாண்டமான அற்புதமான பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. தனத்துல நீங்கள் முன்னேற்றம் அடைவதை, பைனான்சியலா நீங்கள் வளர்வதை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், 2ஆம் அதிபதியும் அவர்தான். முயற்சி ஸ்தானாதிபதி குரு, 9-10 கூடியவர்கள் புதனும் சுக்கிரனும், லாபாதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்தில் நின்று நல்ல வளர்ப்புரை சந்திரனாக ஸ்தான பலத்தோடு ராசியை அதாவது ராசியை பார்க்கிறாரா சந்திர பகவான்? அற்புதமாக இருக்குமே. 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் சூரிய பகவான் 3ஆம் அதிபதியின் குருவின் பார்வையில சிவராஜ யோகத்துல இருக்கிறாரா? சூரியனும் குருவும் கூட ஜாதகத்துல சேர்ந்து அமர்ந்து சிவராஜ யோகத்தை ஏதோ ஒரு விதத்துல ஏற்படுத்தி இருக்கிறாரா? நிச்சயமாக சொல்கிறேன், மறைமுக தனலாபங்கள் அற்புதமாக இருக்குமே. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல சப்போர்ட் பண்றதுக்கு அத்தனை கிரகங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படும். நீங்கள் மட்டும் சரியாக பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்துல எந்த அமைப்பும் இல்லை, ஆதிபத்திய விசேஷம் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. நல்ல ஸ்தான பலத்தோட ஒரு கிரகம், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்தான பலத்தோட சுபத்துவமாக இருக்கிறதா, அந்த கிரகத்தின் அடிப்படையில தொழிலோ வேலையோ செய்து நீங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாமே. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல அதாவது சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், பிருகமங்கல யோகம், மகாதன யோகம், 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி இருக்கிறார்களா? மகாதன யோக அமைப்புகள். சூரியன் குரு தொடர்பில் இருக்கிறார்களா? சிவராஜ யோக அமைப்புகள். செவ்வாயும் லாபாதிபதியும் உங்களுடைய 10ஆம் அதிபதியும் சேர்ந்து பிருகமங்கல யோகத்தை ஏதோ ஒரு இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார்களா? அற்புதமாக இருக்குமே. எத்தனை யோக அமைப்பு. நான் இப்போ சொல்ற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான், குறிப்பிட்ட பர்டிகுலர் வியூல சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வாய்ப்புகள் ஒரு மனிதன் பொருளாதாரத்துல முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவனுடைய பிறந்த ஜாதகத்துல இருக்கு. நான் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல கனெக்ட் ஆகி இருக்கிறதான்னு பாருங்கள். நிச்சயமான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற முடியும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.